Hello friends, welcome to Chef Gayathri's Kitchen. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு குவிக் அண்ட் ஈஸியான ஸ்டைல்ல எப்படி ஆந்திரா ஸ்டைல் மிர்ச்சி பஜ்ஜி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெகுலராக பீச்சில் போனீங்கன்னா நம்ம நல்லா ஃபேட்டாக புசு புசுன்ட்டு பஜ்ஜி கொடுப்பாங்க. அது எப்படி வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அந்த ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த ரெசிபிக்குள்ளே இப்போ போகலாம். இந்த மிர்ச்சி பஜ்ஜி பண்ணுறதுக்கு மெயினாக ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய். ஸோ இந்த தேங்காய் வந்து நம்ம எப்படி அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் தேங்காய் வந்து நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், 1/2 லெமன். ஸோ லெமன் மெயினாக எதுக்காக புளியிறோன்னா அந்த மிர்ச்சி பஜ்ஜி வந்து காரமாக இருக்கும். ஸோ அதோட காரத்தை கொஞ்சம் நம்ம கம்மியாக தெரியறதுக்காக இந்த லெமனை வந்து புளியிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகா வந்து நீங்கள் எந்த மிளகா வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பெரிய பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன். ஸோ இது நடுவில் வந்து ஒரு கீரல் போட்டுடலாம். ஸோ பார்த்து ஓப்பன் பண்ணணும், ஏன்னா உடஞ்சிரும் மிளகா பார்த்து வந்து வாங்குங்க. ஏன்னா சிலதெல்லாம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ கொஞ்சமாக இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காரம் தெரியாமல் இருக்கிறதுக்காக உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டஃபிங் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 3 கப்பு கடலை மாவு, 1 மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஆப்ப சோடா 1/4 டேபிள் ஸ்பூன், ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன். ஸோ ரெகுலராக வந்து பீச்லலாம் பார்த்தீங்கன்னா கார்ன் பவுடர் சேர்ப்பாங்க சில பேர். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ன் பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி ஃபேட்டாக நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இந்த மாவு ஏன் இந்த கலரில் வந்துச்சுன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த கலர் வருது. நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட ரெகுலர் சில்லி பவுடர் தான் இருக்குன்னா நீங்கள் வேணும்னா கேசரி பவுடர் போட்டுக்கலாம். வேணும்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஓமம் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தோசை மாவு பதத்துக்கு இதை நான் நல்லா கரைச்சிருக்கேன். நான் இந்த மாவை வந்து இந்த கிளாஸில் ஊற்றுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. ரெகுலராக நம்ம மிர்ச்சி பஜ்ஜி மிளகா பஜ்ஜி பண்ணுறப்போ மாவு கரெக்டாக அதில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம டிப் பண்ணி போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குவிக் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு மறக்காம ஷெஃப் காயத்ரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். See you on the next video. Bye bye.